வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பெற்றோர்கள் சம்மதமின்றி ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். லக்னத்திற்கு 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு போக வேண்டும். இது வந்து முதல் விதி. அடுத்தது லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவங்கள் இருக்க வேண்டும். ஸ்தானத்தை பார்க்க வேண்டும். அல்லது லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் சனி, ராகு, கேது, செவ்வாயுடன் சேர்க்கை பெற வேண்டும். இது வந்து 2வது விதி. 3வது விதி நான் சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு திருமண காலகட்டத்தின் போது சனி தசை, ராகு தசை, கேது தசை, செவ்வாய் தசை போன்ற பாவகர்கள் தசை நடக்க வேண்டும். இந்த 3 அமைப்பும் ஜாதத்தில் இருக்கும்போது ஓடி போய் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது உங்கள் ஜாதத்திலும் லக்கணத்திற்கு 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு போகி அல்லது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவகர்கள் இருந்து உங்களுக்கு திருமண காலகட்டத்தின் போது இந்த சனி தசை, ராகு தசை, கேது தசை, செவ்வாய் தசை நடக்கும்போது உங்களுக்கும் ஓடி போய் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இது ஒரு உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் நீசமாகறான்னு வச்சுக்கலாம், ராகுடு சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. திருமண காலகட்டத்தின் போது செவ்வாய் தசை நடக்கும்போது கன்ஃபார்ம் ஓடி போய் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.